கைதட்டவே தெரியாதோ? என்னடா இவ்வளோ சீரியஸாக உட்காந்துருக்காங்களே எல்லாரும். கொஞ்சம் மிரண்டு தான் போயிட்டேன் நான். இதுக்கு முன்னாடி கேட்டப்போ நான் வெங்கடாச்சலபதி ட்ரேடர்ஸ் சுமதியை கேட்டேன், எங்கள் அப்பச்சி போகிறாங்க இதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து நம்ம பையனோட ஃப்ரெண்டு சந்தோஷ் பேசினார், அவர்கிட்ட கேட்டேன், எங்கள் அப்பாவும் அவருடைய ஃப்ரெண்டும் போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாமே வயதானவர்கள் தான் போகிறாங்களா, அப்போ ரொம்ப நம்மளை விட பெரியவங்ககிட்ட தான் பேசுகிறோமோ அப்படின்னு நினச்சேன். இல்லை, நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க, சம வயது உடையவங்க, இளையவர்கள், நிறைய பேர், வயது அனுபவத்தில் மூத்தவர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அகரத்தின் முதலாகி அகிலத்தின் மொழியாகி உகரத்தில் உயர்வாகி சிகரத்தில் வீற்றிருக்கும் என் தமிழ் தாய்க்கு வணக்கம். அருமையான இந்த மாலை பொழுதில், மழைக்கால மயக்கும் மாலை பொழுதில், வெளியில் இருக்கும் குளிர்வோடு அகமும் குளிர்ந்து அன்புக்கும் பாசத்துக்கும் கடுமையான உழைப்புக்கும் விருந்தோம்பலுக்கும் பெயர் பெற்ற கொங்கு நாட்டின் சிறப்பு தொழில் நகரமாம் திருப்பூரில் உங்களோடு கூட நானும் சேர்ந்து இன்று உரையாட கிடைத்த இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி சகோதரர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். குடும்பத்தில் வெற்றி என்ற ஒரு தலைப்பு எனக்கு. பெண்ணாக இருப்பதால் பெண்களால் தான் குடும்பத்தில் வெற்றி காணும், பெண்களால் தான் குடும்பத்தில் வெற்றி இருக்கிறது என்பதாலோ என்னவோ குடும்பத்தில் வெற்றி என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைத்தேன். அதுக்கே எனக்கு அவ்வளோ சம்மதம் இல்லை அதில். ஏனென்றால் குடும்பம் என்பதே ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தானே. அப்பா அம்மா, கணவன் மனைவி, தாத்தா பாட்டி, குழந்தைகள், அத்தை மாமா, சித்தப்பா, எல்லா உறவுகளும் சேர்ந்தது தானே குடும்பம். அந்த குடும்பத்தில் தானே மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி இருக்க முடியும். எங்கே போனது அந்த மகிழ்ச்சி? குறைந்து கொண்டு இருக்கிறதா அந்த மகிழ்ச்சி? இல்லை, இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சிக்கு பிறகு, இவ்வளவு பணம் வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் வந்ததற்கு பிறகு எதையோ ஒன்றை இழந்த ஒரு நினைவிலேயே பெரும்பாலானவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களா? என்ன நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம சமூகத்தில்? சொல்வதெல்லாம் உண்மை என்ற அந்த நிகழ்ச்சியின் மூலமாக, இப்பொழுது வாய்ப்பு கிடைத்த அந்த நிகழ்ச்சியின் மூலமாக சமுதாயத்தை, நான் இதுவரை பார்த்திராத ஒரு சமூகத்தை மிக அருகிலிருந்து பார்க்கும் ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைத்திருக்கிறது. கண்ணாடி மாதிரி தெரியுது. எவ்வளவு அவலங்கள், எவ்வளவு அவலங்கள்! ஆணும் பெண்ணும் எவ்வளவு சேர்ந்து எவ்வளவு அழகாக நடத்த வேண்டிய குடும்பத்தை குழப்பமாக்கி கொண்டு மிக வருத்தத்துக்குரியதான பல விஷயங்கள் நடக்குது. அதாவது நமது கலாச்சாரம், நமது பண்பாடு, இதையெல்லாம் விட்டு வெகு தூரம் விலகி போயிட்டு இருக்கிறது. கண்டிப்பா நல்லது இல்லைங்கிறது தெரியுது. எது வெற்றி? எது உண்மையான குடும்பத்தில் வெற்றி? இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்தொழுகும் பண்பு, பொறையுடைமை என்ற இந்த 16 பேரும் பெற்றது நல்ல வாழ்வு, வெற்றிகரமான வாழ்வு. குடும்பத்தில் மட்டுமல்ல, நமது பிறவிக்கே நமக்கு கிடைத்த பெரும் பேரு. இந்த 16 பேருக்கும் நமக்கு அதிகமான பணம் தேவையில்லை. பணம் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். நிறைய பேருக்கு பணம் குறைவாக இருக்கிற நிறைய பேருக்கு இதை பற்றி ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை இருக்கு. இறை உணர்வுக்கு பணம் தேவையில்லை, அறநெறியோடு வாழ்வதற்கு பணம் தேவையில்லை, கல்விக்கு ஓரளவு பணம் தேவை, தனம் என்ற ஒன்று தேவை. அந்த தனத்தை சம்பாதிப்பதற்கு பல நல்ல வழிகள் இருக்க ஏன் மக்கள் வேறு வேறு குறுக்கு வழிகளுக்கு போறாங்க? ஏன்னா சுத்தி நடக்கிறது எல்லாம் அப்படி நடக்குது. சுத்தி எல்லாருமே நிறைய பேர் தவறு பண்ணவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி பணக்காரன் ஆனாங்கிறத பத்தி யாருக்கும் கவலை இல்லை. பணம் வச்சிருக்காங்களா, அது ஒன்று மட்டுமே இப்பொழுது பார்க்கப்படுவதனால வழிமுறைகளை பத்தி நிறைய பேர் சிந்திக்கிறது இல்லை. இளமை, வலிவு, துணிவு, இதற்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அறிவில் உயர்ந்தோர் நட்புக்கோ, அன்புடைமைக்கோ, அகத்தவத்துக்கோ, அழகுக்கோ, புகழுக்கோ, மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்புக்கோ
பணம் தேவையில்லை, பொறையுடைமைக்கும் பணம் தேவையில்லை, மனம்தான் தேவை. அந்த மனத்தில் தான் வெற்றி இருக்கிறது. பெரிய வீடு, பெரிய கார், பெரிய வசதி வாய்ப்புகள் இருந்தால் வெற்றி பெற்றதாக ஆகிவிடுமா? பல ஆண்டு காலம் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்ந்தோம், ஏதோ குழந்தைகளை பெற்றோம், குழந்தைகள்லாம் அன்னைக்கு நல்லா செட்டில் பண்ணிட்டோம், அப்பாடா அப்படிங்கிறது மட்டுமே வெற்றியாகி விடுமா? இதெல்லாம் வெற்றியாகி விடுமா? ஒரு புறம் வெற்றியாக இருந்தாலும் உண்மையில் மனதுக்குள் நாம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடு வாழ்ந்தோம் என்பதுதான் உண்மையான வெற்றி. எவ்வளவு பேருக்கு நாம் பயனுள்ளவர்களாக வாழ்ந்தோம் என்பதுதான் உண்மையான வெற்றி. அந்த வெற்றியை நோக்கி நாம் இப்பொழுது செல்கிறோமா? ஒரு பொண்ணு வந்தாங்க என்னுடைய நிகழ்ச்சிக்கு, 2-3 பேர் பார்த்துருக்கேன். கணவன் மட்டும் வேணும். நிறைய பெண்களுக்கு இந்த மனோபாவம் இப்போ இருக்கிறத பார்க்குறேன். நம்மள பலருக்கு கூட இருக்கலாம். கணவன் மட்டும் வேணும். கணவனை பெற்றவங்க வேண்டாம், கூட பிறந்தவங்க வேண்டாம். என்னைக்கு இவர் தாலி கட்டிட்டாரோ உடனடியாக அந்த உறவுகளை எல்லாம் விட்டுட்டு இவர் தங்கிட்ட மட்டுமே வந்துடணும். அவருடைய ஒவ்வொரு பைசா வருமானமும் தனக்கு மட்டுமே இருக்கணும். வேணா தன்னுடைய உறவுகள் வந்துட்டு போகலாம். இந்த மாதிரியான ஒரு மனோநிலை நிறைய பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு இருக்குது. இது சரியா? நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். கூட்டு குடும்ப முறைங்கிறது கிட்டத்தட்ட சிதைந்து கொண்டே வருது. கூட்டு குடும்ப முறையில் எவ்வளவு நன்மைகள் இருக்கு, எவ்வளவு நன்மைகள் இருக்குது. முதல்ல குழந்தைகள் நல்லா வளருவாங்க. அவங்க பிராய்லர் கோழி மாதிரி வளராம உண்மையான காட்டுக்கோழிகள் மாதிரி, நாட்டுக்கோழிகள் மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியா, ரொம்ப சந்தோஷமா, அன்பா வளருவாங்க. பாரம்பரியம் எல்லாம் காக்கப்படும். கூட்டு குடும்பத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு சௌரியம் நமக்கு இருக்கிறது, ஒழுக்கம் காப்பாற்றப்படும். இன்னைக்கு எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலியா தனியா போய் வாழறதுனால எப்படி வேணாலும் வாழலாம், கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு மனோபாவம் நிறைய பேர்த்துட்டு வந்துருச்சு. இந்த நிகழ்ச்சி மூலமா நான் பார்க்கறது கண்டிப்பார் இல்லை. கணவனும் மனைவியும் தனித்தனியா இருக்கப்ப ஆளுக்கு ஒரு ட்ராக். பெரியவங்க கூட இருந்தா, உறவுகள் சுத்தி இருந்தா கேட்பாங்களேங்கிற பயம் வரும். அவங்க முன்னாடி மரியாதையாய் வாழணுமே அப்படிங்கிற ஒரு அச்சம் வரும். அந்த அச்சத்துக்காக, அந்த மரியாதைக்காக கண்டிப்பா எல்லாருமே வேற நினைவே இல்லாம அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். கூட்டு குடும்ப முறை வேணுங்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம ஒழுக்கத்துக்காகவாவது கூட்டு குடும்ப முறை அவசியமாக தேவைப்படுது. மனித மாண்புணர்ந்து ஒழுகும் பண்புங்கிறது கிட்டத்தட்ட நிறைய பேர்த்திட இல்லை. நம்ம கொங்கு நாட்டில் இருக்கும், ஆனா வெளியில எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் மட்டுமே வாழணுங்கிற சுயநலம். எத்தனை பெண்கள் அடுத்த பெண்ணுடைய கணவனை தான் பிடிச்சு வச்சுக்கிட்டு, என்னுடைய கணவன் எங்கூட வா என்னோட வாழணும், எவ்வளவு சுயநலமா, எப்பேற்பட்ட தவறு, அப்படி நடந்துக்கலாமா? புரியறதே இல்லை. இது தவறு. வேறொரு பெண்ணுடைய கணவன் நம்மளுடைய கணவர் எப்படி ஆவாரு, இல்லை வேறொரு பெண்ணுடைய மனைவி, ஒரு ஆண்மகனுடைய மனைவி நமக்கு எப்படி மனைவி ஆவாங்கிறது கூட இல்லை. ஒரு பொண்ணு வந்தாங்க, தாங்க ஏற்கனவே காதலிச்சாங்களாம். அந்த காதல் அந்த ஒரு 2 வருஷம் அவர் வெயிட் பண்ண சொன்னாராம். அம்மா தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு பண்ண சொல்லியிருக்காங்க, 2 வருடம் ஒரு காத்திருங்கன்னு சொன்னாங்களாம். உடனே இவருக்கு இந்த பொண்ணுக்கு, ஓஹோ உங்க அம்மா தான் முக்கியமா அப்படின்னு அது கூட ஒரு பொறுமை இல்லை. 2 வருஷம் வெயிட் பண்றதுக்கு உடனடியா ஒரு பையனை லவ் பண்ணி அதையும் லவ் பண்றாங்க. லவ்ங்கிறதுக்கு என்ன மீனிங்னே தெரியல. இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களாம். கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு இந்த பையனோட வாழ்ந்துகிட்டே அந்த பையனோட வாழ்ந்துகிட்டு இந்த பையனுடைய மனைவியா வாழ்ந்தாங்களாம். 2 பெண் குழந்தைகள் இருக்கு. 2 குழந்தையும் அந்த முன்னாள் காதலனுக்கு பிறந்ததான். இதை ஓப்பனா பப்ளிக்கா மீடியாவில் சொல்றாங்க. 2 குழந்தைகளும் என் கணவனுக்கு பிறக்கல, அந்த முன்னாள் காதலனுக்கு தான் பிறந்தது. ஆனா இவரு தான் கணவன். இப்ப நான் வாழ்க்கையை சீர்திருத்திக்க விரும்புறேன், எனக்கு என்னுடைய காதலனோடையே சேர்த்து வச்சிருங்க. இந்த கணவன் விட மாட்டேங்கிறார். இவர் என்னன்னு இந்த மனைவியை விடுறதுக்கு அந்த கணவனுக்கு மனதில்லை. ஏன்னா அவர் வச்சது உண்மையான அன்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த சூழ்நிலையில நல்ல வேளை அந்த காதலன் ஒரு மனசாட்சி உள்ள மகனாக இருந்தார். உண்மையிலேயே ஆமா மேடம், அந்த 2 பேரும் என்னுடைய குழந்தைகள் தான், நான் அவங்க 2 பேரும் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், இந்த பொண்ணை நான் நான் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவங்க தாயும் தகப்பனும் கதர்ன கதறு. எப்படி இன்னொருத்தரோட மனைவியை 2 குழந்தைகளுக்கு பிறகு திடீர்னு கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சா நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறதுன்னு சொல்லி அந்த பெற்றோர் பட்ட பாடு. இதே மாதிரி தான் அந்த காதல் திருமணங்களையும் 14 வயது 15 வயது இந்த மாதிரியான காதல். இது என்ன காதல்?
இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் ஏன் நடக்குது? இவ்வளவு அவலங்கள், இவ்வளவு தவறுகள் சமுதாயத்தில். அதுவும் இன்னைக்கு ஆணும் பெண்ணும் கலந்து பழக வேண்டிய சூழ்நிலை ரொம்ப இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம ரொம்ப அதிகமாக இதை பற்றி சிந்திக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா பாதிக்கப்படுறது பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும், அடுத்து அந்த குடும்பம் தான் சிதைஞ்சு போகும். ஏன் நடக்குது? குடும்பத்தில் வெற்றி இல்லாததுனால, குடும்பத்தில் ஏதோ ஒரு வறுமை இருக்கிறதுனால. அப்ப அந்த குடும்பத்தில் வெற்றி எப்படி கிடைக்கும்? குடும்பத்தில் வெற்றி எப்படி கிடைக்கும் என்றால், அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை. இதையெல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்குலாம் போர் அடிக்கும். ஆமாம், விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? ஏன்னா ஆம்பளை என்ன வேணாலும் பண்ணுவார், நம்ம மட்டும் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமான்னு. உண்மைதான், காலம் மாறிடுச்சு. அந்த காலத்தில் பெண்கள் வீட்டில் இருந்தாங்க, வீட்டை மட்டுமே பார்த்தாங்க, கணவனும் குழந்தைகளும் உறவினர்களுமே வாழ்க்கைன்னு வாழ்ந்தாங்க. அப்போ நிறைய சகிப்புத்தன்மை இருந்தது அவங்களுக்கு, விட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தாங்க. ஆனால் எப்படியோ பாடுபட்டு குடும்பத்தினுடைய அமைதி குலையாமல் பார்த்துக்கிட்டாங்க, குடும்பத்தினுடைய கௌரவம் குறையாமல் பார்த்துக்கிட்டாங்க, குழந்தைகளுக்கும் தகப்பனாருக்கும் உள்ள உறவு குறையாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இன்று நாம் வெளியில் நம்மளும் ஆணுக்கு சமமாக போராடிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் ஆண்கள் அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. ஆண்கள் பெண்களும் அதுக்காக நான் வெளியில வந்துட்டேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆணுக்கு சமம். ஆணுக்கு எதில் சமம்? அறிவில் சமம், ஆற்றலில் சமம், சம்பாதிப்பதில் சமம், பாசிட்டிவான விஷயங்கள்ல சமமா இருக்கணும். ஆனா எல்லாம் நீ என்ன தவறு பண்ற, அந்த தவறை நானும் பண்ணுவேன். நீ கால் மேல கால் போட்டு உட்காருவியா, நானும் அப்படியே உட்காருவேன். இதுல எல்லாம் என்ன வெற்றி? சுதந்திரம் என்பது யாரும் கொடுத்து வர்றதில்லை, நம்மளா எடுத்துக்கிறது, நம்ம கிட்டே இருக்கிறது. சுதந்திரம் என்பது ஒரு உணர்வு, நமக்குள்ள இருக்கிற உணர்வு. அது எப்போ வரும்? நம் மனதுக்குள்ள நல்ல எண்ணங்களால் நம்ம நிரப்பப்படுறப்போ, தைரியமான நடவடிக்கைகளால் இருக்கப்போ, உள்ளொளி பெறுகிறப்போ, அப்போ வரும் தன்னை போல. அதுக்கெல்லாம் ஒழுக்கமான நடவடிக்கைகள் காரணமா இருக்கு. சமீபத்தில் இப்போ நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டிங் பண்ணோம். ஒரு பொண்ணு, ஒரு கிட்டத்தட்ட தாயையும் சகோதரியும் மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் ஒரு களங்கமில்லாத உறவாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதை கூட தவறாக பேசக்கூடிய, அதை கூட நிரூபிக்கக்கூடிய, நிரூபணம் பண்ணக்கூடிய அளவுக்கு தவறான ஒரு உறவுகள் சமுதாயத்தில் இருக்குது. அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருந்தது. ஒரு மாதிரி ஒரு க்ரூட் ஷாக்காக இருந்தது அன்னைக்கு எனக்கு. இப்படியுமா அது உண்மையும் தெரியுதே, என்ன பண்ணுறது? இதற்கெல்லாம் முதல்ல பெரிய படிப்பு வேணுங்கிறதில்ல. அந்த காலத்தில் மாதிரி நல்ல எண்ணங்கள், நல்ல சூழ்நிலைகள், குழந்தைகளை எந்த காரணம் கொண்டும் குழந்தைகள் இருக்கிறப்போ சண்டை போடக்கூடாது. எவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்து நம்ம பெரியவங்க பண்ணாங்க, பார்த்து கவனமாக சொல்லி கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் நம்ம காற்றுல விட்டுக்கிட்டே இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம். யார் வீட்டில் சண்டை இருக்காது? என் கணவனை பிடிக்கல, அதனால போய் கூட வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தரோட பழகிறது. மனைவியை பிடிக்கல, அதனால எந்த பெண்ணாவது ஏமாந்து பழகுனா பழகிறது. ஏன்னா இங்கே நிறைய அந்த மாதிரியான ஒரு நடுத்தர ஒரு வர்க்கத்திலிருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால இதை சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறைய தொழிலாளர்கள் அதிகம் உள்ள ஒரு பகுதிங்கிறதுனால இதை சொல்ல வேண்டியது இருக்குது. நிறைய ஒரு நூற்றுக்கணக்கான பேர் நீங்கள் ஒன்றா வேலை பார்க்குறப்ப ரொம்ப கவனமாக விழிப்போடு இருக்கணும். ஏன்னா எப்பவும் பாதிக்கப்படுறது ஆணை விட பெண். என்னதான் ஆணும் பெண்ணும் சமம்னாலும் சில விஷயத்தில் மனதளவிலேயே பெண்ணுக்கு பலவீனம் ஜாஸ்தி, தாங்க முடியாது சில விஷயங்கள். அதனால் பெண்கள் தான் கவனமாக இருக்கணும். குழந்தை பிறந்ததற்கு பிறகு அந்த குழந்தையினுடைய முன்னேற்றம், அந்த குழந்தையினுடைய மகிழ்ச்சி, அதுதான் முக்கியமாக இருக்கணும். அது மட்டுமே முக்கியமாக இருக்கணும். இன்னும் சந்தோஷம், இன்னும் எதையோ தேடி அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தா அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியவோ சந்தோஷமோ எந்த விதமான முன்னேற்றத்தையோ தராது. இளமை இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கலாம். இளமை முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க கூட. நம்ம மாதிரி சாதாரண மக்களுக்கு அல்ல, மனைவி சரியில்லாதது, கணவன் சரியில்லாததுங்கிறது. ஆப்ரஹாம் லிங்கன் எப்பேற்பட்ட அமெரிக்க ஜனாதிபதி, எப்பேற்பட்ட அறிஞர், அரசியல் சிந்தனையாளர், சாக்ரட்டிஸ், லியோ டால்ஸ்டாய், இப்படி பெரிய பெரிய ஆட்களுக்கு அந்த நாட்கள்லயே படுமோசமான மனைவிகள் இருந்தாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? சாக்ரட்டிஸ் ஒரு தடவை வெளியில பேசிட்டு இருந்தாராம் தன்னுடைய நண்பர்களோட. ஒரு இடத்துல தன் வீட்டுக்கு முன்னாடி நின்று மனைவி கத்திக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்களுக்கு பிடிக்காதான் அவங்க நண்பர்கள் வர்றதெல்லாம். கண்டபடி அவங்கள திட்டிகிட்டே இருந்தாங்களாம்.
அவர் கண்டுக்கவே இல்லையாம், பேசிட்டே இருந்தாராம். உடனே மேல இருந்து தண்ணியை மாடி மேல ஏறி அவர் மேல அவ்வளவு தண்ணியை ஊத்துனாங்களாம். முதல்ல அது இடி இடிச்சுது, மின்னல் மின்னுச்சு, இப்ப மழை பொழியுதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். அப்படி சொன்னதுனாலதான் அவர் கடைசி வரைக்கும் அந்த வாழ்க்கையை காப்பாத்திக்கிட்டார். அதே மாதிரி ஆப்ரஹாம் லிங்கன் அவர் நினைச்சிருந்தா எத்தனையோ பெண்களோட கல்யாணம் பண்ணியிருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். ஆனா என்ன கொடுமைக்கார மனைவியா இருந்தாலும் அவர் கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்தை காப்பாத்தினார். அவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் பொறுமையோட சகிப்புத்தன்மையோட இருந்தப்போ நம்ம ஏன் இருக்கக்கூடாது? நம்ம வேற என்ன செய்ய போறோம்? அதோட கூட குடும்பத்தின் அருமை அப்படிங்கிறது வேலை முடிச்சுட்டு போற ஒரு சாதாரண ரோடு பெருக்கிறவராக இருக்கட்டும், ஒரு வெகு சாதாரணமான தொழிலாளியா இருக்கட்டும், அந்த வேலை முடிஞ்சு போறப்போ ஒரு பெருமிதமா போவார், ஒரு கம்பீரமா போவார், ஒரு சந்தோஷமா போவார். அதற்கு காரணம் என்ன? என் குடும்பத்தை நோக்கி நான் போறேன், என் குடும்பம் எனக்காக வெயிட் பண்ணுது, நான் என் குடும்பத்தின் தலைவன். அந்த ஒரு ப்ரைடு, அந்த ஒரு கம்பீரம், அதை கொடுக்கறது அந்த குடும்பம், அந்த மனைவி, அந்த குழந்தைகள். ஒரு சாதாரண லேமேனுக்கு கூட அந்த குடும்பம்ங்கிற ஒரு கௌரவத்தை, தகுதியை கொடுக்குது. துறவரத்தை விட இல்லறத்தான் பெரியவர், இல்லறம் பெரியதுன்னு சொல்றாங்க. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. ஏன் இப்படி சொல்றாங்க? துறவிகளை விட, மறைந்து போனவர்களை விட, எல்லார்த்த விட ஏன் இல்லறத்தானுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை அப்படின்னா, இவங்களை எல்லார்த்தையும் தாங்கிறது இல்லறத்தான், இவங்க எல்லார்த்தையும் துறவிகளை கூட சப்போர்ட் பண்றது இல்லறத்துல இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனால, எல்லாத்துக்கும் சுமைதாங்கியாக இருக்கிறதுனால இல்லறத்தானும் இல்லறமும் பெரிது. அப்படிப்பட்ட இல்லறத்தை, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை கட்டி காக்க என்ன செய்யணும்? முதல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இதை சொல்லியே ஆகணும். 2 பெரிய அச்சுறுத்தல்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டை இன்னைக்கு பிடிச்சிட்டு இருக்க மிக கொடுமையான ஒரு நோய் என்னன்னு தெரியுமா எல்லாத்துக்கும்? மது. தெரிஞ்சிருக்கு எல்லாத்துக்கும். அது ஆண்கள் பக்கமே இருந்து வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. குடி. இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு அடுத்த 10 வருஷத்துல ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும். நான் பெரியவங்களா இருக்க இடத்துல சொல்ல விரும்பல. அடுத்த 10 வருடத்துல குழந்தை பிறக்காத நிலைமை வந்துடும். நிறைய பேர்த்துக்கு படுமோசமான நிலைமை வரும். குடும்பத்துல கம்ப்ளீட்டா ஒழுக்கமே இல்லாம போயிடும். இருக்கிற ஆண்கள் எல்லாருமே வியாதிக்காரங்க, லிவர் கெட்டவராகவும் கிட்னி ஸ்பாயில் ஆனவங்களாகவும் படுமோசமான வியாதியஸ்தர்களாகவும் தான் இருப்பாங்க. அரசாங்கத்துக்கு இன்னைக்கு பல ஆயிரம் கோடிகள் வரலாம் இதுல. ஆனா தன் மக்களை கொன்று வர்ற பணம், இதை நம்ம தான் எடுத்து சொல்லணும். விற்கிறவங்க வித்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு போட்டுட்டே சிகரெட் வித்துக்கிட்டு தான் இருக்கும். அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கும். தீமைகளும் நன்மைகளும் கலந்தது தான் அந்த உலகம். தீமையும் நன்மையும் சேர்ந்து தான் இருக்கும். ஒரு பக்கம் தீமை இருக்கும், ஒரு பக்கம் நன்மை இருக்கும். நன்மையை தேடி போய் நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன் டாஸ்மாக் இருந்ததுன்னா நம்ம ஏன் போகணும்? அரசாங்கத்துக்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஏன் அதை போறதை நிறுத்தக்கூடாது? குடும்பம் அழிய அப்படி ஒரு சுயநலக்காரங்க, நல்ல அருமையான சகோதரர்கள் கூட இந்த குடியில சிக்கி சீரழிஞ்சு தலை குனிஞ்சு நின்று அழுதுறத நான் பாக்குறேன். அந்த குடும்பம் நிர்மூலமாகிறத பாக்குறேன். சம்பாதிக்க காலையிலிருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சு 100 ரூபாய் கூட அந்த மனைவி குழந்தைகளுக்காக கொடுக்காம அத்தனையும் கொண்டு போய் கொடுத்துட்டு, அதுல ஒரு சகோதரர் என்கிட்ட சொல்றாரு, என்னங்க மேடம் 500 ரூபாய் குடிச்சா கூட பத்தவே மாட்டேங்குது, அது 500 ரூபாய் குடிச்சா கூட என்னது போதையே ஏற மாட்டேங்குது, அவ்வளவு மோசமான சரக்கா இருக்குதுன்னு நிகழ்ச்சியிலேயே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழல். முதல்ல உங்க பையனுக்கு சின்ன வயசுலயே குடிச்சு பழகிறதா கேள்விப்படுறோம். இப்ப வர வர ஆண்களுக்கு போட்டியா பெண்களும் குடிக்கிறதா கேள்விப்படுறோம். இதையெல்லாம் முதலிய பார்த்தீங்கன்னா, எப்பாடுபட்டாவது ஆண் குழந்தைகளை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. தப்பான பழக்கத்துக்கு போறதுக்கு அது தாய் நினைச்சா தான் முடியும். அன்பளையோ மிரட்டியோ எப்படி பணிவார் அந்த குழந்தை, எப்படி சொல்லுவீங்க, அந்த தீமைகளை சொல்லுவீங்க, அந்த கெட்டதுக்கே போகாத மாதிரி வளர்த்துங்க. மதுங்கிற பெரிய அரக்கன் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய குரல் விலையை நெருக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இன்னொரு 10 வருஷத்துல அந்த கிட்ட முடிஞ்சிடும். அவ்வளவு மோசமா இருக்குது. இது யாருக்கும் தெரியறது இல்லை. பெரிய பணம் புழங்குறதுனால அதை பத்தி யாரும் கவலைப்படுறதும் இல்லை. தயவு செய்து கூட குடிகாரர்கள் யாரையாவது பார்த்தீங்கன்னா அவங்கள திருத்துறதுக்கு இமீடியட்டான முயற்சியை பார்க்க. இனிமே அவன் அவ்வளவுதான், அவன் என்னத்தை பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு விடாதீங்க. அடுத்து உறவு சிக்கல்கள் ரொம்ப அதிகமா இருக்குது. எந்த பத்தியும் கவலைப்படாத ஒரு போக்கு. என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் அதையும் என்ன வேணாலும் செய்வேன், என்னை யாரும் கேட்க முடியாது. இவங்களோட அதாவது அடுத்தவர் கணவன், அடுத்தவர், இந்த மாதிரியான ஒரு மோசமான மனப்போக்கு. இந்த ரெண்டும் ரொம்ப 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 மோசமா இருக்கு.
நம்மளுடைய கடுமையான உழைப்பு, வெள்ளந்தியான மனம், நல்ல ஒரு நேர்மை, எல்லா அன்பு, பாசம், சகலமும் இந்த விஷயங்கள்ல அடிபட்டு போகுது. தயவு செய்து எனது அன்பான ஒரு சகோதர சகோதரிகளுக்கு நான் கேட்டுக்கிறது, பார்த்து பார்த்து நெஞ்சு அப்படியே ஒரு மாதிரி கவலையா இருக்கும், அழுகையும் ஆத்திரமா வரும். என்ன செய்யறதுனே தெரியாது. என்ன போதிக்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தாக்கு பிடிக்கணுமா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல சில சூழ்நிலைகளை பெண்கள் தாக்கு பிடிக்கணும், ஆண்களும் தாக்கு பிடிக்கணும். அந்த பொறுமை மட்டும்தான். இப்ப கேட்குறோம், அப்பனா நாங்க எதை வேணாலும் சகிச்சுக்கணுமா மேடம் அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்டோம். அப்பனா நாங்க எதை வேணாலும் சகிச்சே போகணுமா? என்ன பண்ணாலும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமா? வேண்டாம். போன ஜென்ரேஷன்ல மாதிரி, சென்ற தலைமுறை மாதிரி எதை வேணாலும் பொறுத்துக்கிட்டு போங்கன்னு நாங்க சொல்லலை. ஆனா பொறுத்துக்கிட்டு போனவங்க வீணா போகல. நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய பாட்டி எல்லாம் பாருங்க, அவங்களுக்கு இன்னும் இருக்கிற தெளிவு, அந்த முகத்துல இருக்கிற மகிழ்ச்சி இந்த ஜென்ரேஷனுக்கு குறைவா இருக்கு. இந்த ஜென்ரேஷன் எல்லாமே பணம், உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ட்ரெஸ்ஸு, நகை, காரு, இந்த மாதிரிதான சந்தோஷங்கள் போகுதோ தவிர அந்த உள்ளுக்குள்ள அடையவுமே ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன தென்றல் காற்று, ஒரு நல்ல இசை, ஒரு நல்ல நடனம், ஒரு அழகான குழந்தையின் முகம், ஒரு அப்படியே ஒரு சூரியன் உதிக்கிறது, நிலா மறையிறது, நிலா வர்றது, தோன்றது, இதெல்லாம் எத்தனை பேருக்கு ரசிக்க தெரியுது? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லயே வாழ்க்கையை அழகாக்கிக்கலாம். பணம் பெருசா இருந்தா தான் வாழ்க்கைங்கிறது இல்லை. இருக்கிறதுல நிறைவா வாழ கத்துக்கிறது தான் முக்கியம். எல்லாவற்றையும் அந்தந்த சூழ்நிலைக்கேற்றவாறு பக்குவத்தோடு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு, அது எக்ஸ்பீரியன்ஸ்ல வரும். அனுபவம் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும். ஒவ்வொரு சூழ்நிலையில நம்ம எப்படி வாழலாம், இந்த சூழ்நிலையில எப்படி இருக்கலாம். இங்க மகன் தப்பு பண்றான், இங்க மகள் தப்பு பண்றான்னா அதை எப்படி தடுக்கலாம்? இந்த இடத்துல உண்மையிலேயே யார் தப்பு பண்ணுனா, தவறு செய்தவர்கள் யார், பாரபட்சம் இல்லாம முடிவெடுக்கணும். நிறைய பேர் பாசத்துக்கு கட்டுப்பட்டு போயிடுறாங்க, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். அதுவும் பெண்கள், குழந்தைகள் தமிழ்னா ஒரேடியா பாசம், சிறு வயதுல ஒரேடியா கண்டுக்கிறதே இல்லை. குழந்தைகளை பத்தி கவலையே இல்லாம தன் சுகமே பெருசுன்னு வாழ்ற ஒரு கூட்டம் ஒரு பக்கம்னா, ஒரு கூட்டம் என்ன பண்ணாலும் சரி, அவங்க பண்ணா சரி, ரெண்டுமே தப்பு, ரெண்டுமே பேலன்ஸா இருக்கும். அந்த சூழ்நிலையில எது சரி எது நியாயம், அது முழுக்க புரிஞ்சா மட்டுமே, இந்த சூழ்நிலையில இது சரி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இவங்க பண்ணது தவறுன்னு தெரிஞ்சா தயவு தாட்சணியம் இல்லாம கண்டிக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். துலாக்கோல் மாதிரி தான் வாழணும். நிறைய இந்த நாகரிக உலகத்துல இப்ப ஐடியில மட்டுமல்ல, இங்கேயும் பெண்கள் தான் தங்களை ரொம்ப கவனமா பார்த்துக்க வேண்டியது இருக்குது. எல்லா நிலைகளிலும் பெண்மை வென்றிட அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்மை வென்றிட அப்படின்னா பெண்களுக்கு முதல்ல நிறைய விஷயங்களை புரிய வைக்கணும். புரிய வைக்கிறது படிப்பு, கல்வி. அவங்க எவ்வளவு படிப்பாங்களோ அந்த படிப்பை, அந்த கல்வியை அவங்களுக்கு கொடுத்தே தீரணும். நம்ம நிறைய பெண்களுக்கு இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது தான் இன்னைக்கு நான் வெறும் ஆர்டினரி ஒரு சாதாரண மனிதனாக இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய நிலையை விட கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷனில் என்னுடைய குழந்தைகள் அடுத்த நிலைக்கு வருவாங்க, அடுத்த நிலைக்கு நான் என்னுடைய உழைப்பில் கொண்டு போவேங்கிற லட்சியம் இல்லாதவங்க தோத்து போயிடுறாங்க. லட்சியமே நிறைய பேருக்கு இல்லை. கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு என்ன வருதோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு அப்படியே குடிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஒரு சொசைட்டி ரொம்ப சாதாரணமாக போயிட்டு இருக்கு, கீழா அப்படியே போயிட்டே இருக்குது. ரொம்ப பரிதாபமா இருக்கு. அந்த சொசைட்டியை யாருமே நம்ம கவனிக்கிறதே கிடையாது. நமக்கு யாருக்கும் அதுக்கு பொறுமையும் இல்லை, அதை கவனிக்க வேண்டிய நம்மளுக்கு அந்த நிர்பந்தமும் இல்லை. பார்த்தாலும் நம்ம கண்டுக்காம போயிட்டே இருக்க வேண்டியது நிர்பந்தத்தில் இருக்கும், ஒரு நிலையில இருக்கும். பரிதாபமா ஒரு சொசைட்டியை நம்ம ஒரு சமூகத்தை நம்ம புறக்கணிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு இல்லை, இதுதான்ப்பா நல்லது, இது சரி, உண்மையை பேசு, உண்மை பேசணும், வீணா போனோம். உண்மை பேசுறதெல்லாம் தெரியல, பொய்ய சர்வசாதாரணமா பேசுறவங்களாம் இந்த காலத்துல நிறைய இருக்காங்க. அதை ஒரு பெருமையாவும் நினைக்கிறாங்க. ஏமாத்துறது, லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் கொடுக்கறது எதுவுமே இப்ப தவறு இல்லை. எதுவுமே ஜெயிச்சிடணும், அந்த காரியத்தை நடத்திடணும், அது மட்டும்தான் முக்கியமா இருக்கு. அப்புறம் எப்படி நம்ம போய் கேட்கறது? ஊழல் இல்லாத அரசாங்கத்தை நம்ம எப்படி கேட்க முடியும்? ஊழல் எங்க இருந்து வருது? நம்ம கிட்ட இருந்து தானே வருது. எல்லா தவறுகளும் மக்கள்கிட்ட. அரசியல்வாதி என்ன தனியா எங்கேயோ இருந்து வந்துட்டானா? அரசியல்வாதிங்கிறவங்க யாரு? நமக்குள்ள இருந்து போனவங்க தானே அரசியல்வாதி. நம்மள மாதிரி ஒரு மனிதன் தானே, ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்க தானே. ஆனானப்பட்ட சித்தர்களும் ரிஷிகளும் ஒரு தாய் வயிற்றுல நம்மள மாதிரி பிறந்தவங்க தான். அப்பேற்பட்ட மகான்களா இறைநிலைக்கு போனவங்களும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்க தான். இந்த மாதிரி நம்மளையவே துன்பத்துக்குள்ளாக்குற அசுரர்களும்
இல்லை ஒரு அரசியல்வாதியும் சரி, அவங்களும் நம்ம தாய் வயிற்றுல பிறந்தவங்க தான். எங்கேயோ அவங்க ஒன்றும் எங்கேயோ வானத்திலிருந்து குதிச்சிடல. தாய் இல்லாமல் ஒரு மனித வாழ்க்கையில் இல்லாமல் அவங்கெல்லாம் வரலை. எப்படி இவங்க மகான் நிலைக்கு போனாங்க, ஏன் இவங்க அசுர நிலைக்கு போகிறாங்க அப்படின்னா, இந்த இடைப்பட்டவங்கள் எப்படி அந்த மகானை எப்படி அவங்க தாய் தந்தை அந்த சூழ்நிலை வளர்த்தது, இவங்களை எப்படி நம்ம தூக்கி பிடிச்சோம் அப்படிங்க. தவறானவர்களுக்கு துணை போறதுக்கு நிறைய பேர் ரெடிங்க. ஜெயிச்சா போதும். அந்த எழுத்து கேட்குற மனப்பான்மைங்கிறதே கிட்டத்தட்ட எல்லாருக்கும் குறைஞ்சு போன மாதிரி தெரியுது. ஆல்மோஸ்ட் யாருமே பக்கத்து வீட்டில் ஒரு குடியார கணவனால ஒரு சகோதரி துன்பப்பட்டா அதை பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்களே பார்த்து ரசிக்கிற ஒரு மனப்பான்மை, அந்த பொண்ணை பார்த்து தப்பு தப்பா பேசுற ஒரு மனப்பான்மை இருக்கு. நான் சொல்றதை போய் கேளுங்க. இல்ல அவன் கண்டபடி பேசுவான். குடிகாரன் அவன் என்ன பண்ணுவான், அவன் தப்பு பண்றவன் என்ன செய்வான், உங்களை விரட்டி விடணும்னா பேசுவான். அவன் சொல்றது பெருசா, அந்த சகோதரி படுற துன்பம் பெருசா? நீங்க எல்லாரும் சேர்ந்தா, அந்த பகுதியில் இருக்கவங்க எல்லாரும் கேட்டா ஒரு ரவுடியால ஆட்டம் போட முடியுமா? ஒரு ரவுடி ஒருத்தருக்கு கெடுதல் பண்ண முடியுமா? எல்லாரும் சேர்றது இல்ல. 10 கை சேர்ந்தா யார் என்ன செய்ய முடியும்? ஒருத்தர் மட்டும் நிக்கிற பார்த்தா அவங்க அடிபட்டு போறாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது இன்னைக்கு இந்தியாவில் வெறும் பிரெயின் பவர் அண்ட் மேன் பவர் தான். இவ்வளவு பேர் இருக்கிறோம், கோடிக்கணக்கான பேர் இருக்கும். இன்னைக்கு திருப்பூர்ல முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. எவ்வளவு முக்கியமான பிரச்சனை இருக்குது. குடும்பத்து பிரச்சனையை விட மிக முக்கியமான தொழில் பிரச்சனைகள் இருக்கு. ஏன் சரியாகல? எதனால சரியாகல? எப்படி சரியாகும்? அரசாங்கத்தின் குரல் நம்ம சொல்றது குரல் எட்டலை அப்படின்னா எப்படி எட்ட வைக்கிறது? மக்கள் பிரதிநிதிகளை ஒன்னும் செய்யலினாலும் சாமானிய மக்கள் செய்யலாம். இது சாமானியனுடைய பிரச்சனை. லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வு, அதுல முதல் போட்டு முதலாளிகளுடைய பெரும் கவலை, இதெல்லாம் நம்மளே தான் நம்மளை தீர்த்துக்கணுங்கிற மாதிரி நம்ம இருக்காங்க. நம்ம ஒரு பக்கம் தவறுகள் நடந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தட்டி கேட்கிறப்போ, ஒரு முகப்பட்டு எல்லாரும் வேலை பார்க்கிறப்போ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பா அரசாங்கம் பணிஞ்சே ஆகணும். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மக்கள் சக்தி மேல வர்றப்போ பணிஞ்சே தான் ஆகணும். அதை ஏன் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்? அந்த ஒற்றுமை உணர்வு, அந்த ஒன்றுபட்ட உணர்வு, அந்த வேகம், அது நமக்கு இல்லாம போய் குறைஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியுது. குடும்பத்துல மட்டுமல்ல, எந்த இதுலையும் சரி, எந்த ஒரு பிரச்சனையிலையும் சரி, ஒரு ஆழமான பார்வை, ஒரு அகண்ட பார்வை, நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங். எதுலையுமே சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் வீணா போயிடும், ஆமா அவன் சொன்னான்னா அவ்வளவுதான், இது விளங்க போகுதா, இது மாதிரியே நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சிலர் மட்டும் எதையும் முடிச்சிடும்னு நினைப்பாங்க. ரெண்டும் இல்லாம நல்ல ஒரு நம்பிக்கை கலந்த ஒரு சரியான திட்டமிடலோடு ஒரு பயணம் இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும்.